கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிறேன், இது மாசான தரமான சூர்யா சாரும் கார்த்திக் சுப்ராஜோட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி படத்தில் லேகுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நான் ஒரு சூர்யா ஃபேன். ஸோ சூர்யாவோட எல்லாவோட மாசான மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் ஏ கம்பேக் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கார்த்திக் சுப்ராஜ் படம். சார் சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் லேக் ஆகுதுல செகண்ட் ஹாஃபில், மற்றபடி ஓகே தான். சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் சூர்யா சொல்லவே முடியாது, அதை அடிச்சிக்க முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு, பக்கா நல்லா இருக்கு. நல்லா தான் நல்லா இருந்துச்சு. போன படத்துக்கு இந்த படம் பரவாயில்ல, ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. கனிமா சாங் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி ஓகே. நம்ம படம் ப்ரோ. சூர்யா சாரை ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக பார்த்த மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் சாரும் கிழிச்சிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஃபேனாகவும் சூர்யா ஃபேனாகவும் என்ஜாய் பண்ணிட்டேன். எனக்கு அப்படி தெரில, ஈச் அண்ட் எவ்ரி சீனுமே எனக்கு வேல்யூவாக தான் இருந்துச்சு முடியும் போது பார்த்தப்போ எனக்கு. ஸோ அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் தெரில. எனக்கு லவ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சார் இதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன் வந்து நான் அதுக்காகவே ஃபங்கெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ சம்மர் டைம்னால என்னால் ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியலன்னு கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். செம்ம, ரொம்ப நாள் இல்லை, தமிழில் பெஸ்ட்டு பூஜா ஆக்டேக்கு. ஜோஜோ ஜார்ஜ் எல்லாம் எனக்கு ஜகமே தந்திரம்லையும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அதுலேயும் பிடிச்சிருந்துச்சி, இதுலேயும் பிடிச்சிருந்துச்சி. செம்ம படம். ஸ்க்ரீனில் அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சும்மா கிளிச்சிட்டாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சூர்யா சார் கம்பேக். நல்லா இருந்துச்சு. நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தோம். ஆக மொத்தத்தில் படம் கட் அண்ட் ரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா சார் கார்த்திக் சுப்ராஜ் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்னொரு படமும் சேர்ந்து பண்ணலாம். ஆமாம், சூர்யா சார் டெஃபினட்டாக சொல்லலாம் ப்ரோ. பார்க்க ஸ்டைலாக நல்லா தான் இருந்தார். ஆனால் நிறைய பேர் பிடிக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. சில அவங்களாம் பிடிக்கலன்னாங்க, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சனாவும் நல்லா பின்னிருந்தார். சூர்யா பயங்கரமாக ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ தான் சொல்லலாம். அது வேறு லெவல் ப்ரோ, அது வேறு லெவல். மேலே மொட்டை மாட்டி போகிறாங்க, கீழே பேஸ்மெண்ட்டுன்னு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பர் ப்ரோ. சூர்யாலாம் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. சனா பிஜிஎம் கிளிஸ்டார் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சூர்யாவோட ஃபிசிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ இவனுக்கு நான் சூப்பராக மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ நானும் மாதத்தில் இவனும் கரெக்டாக பேசிட்டு இருந்தான். அதை தானே நானும் சொன்னேன், கேட்க மாட்டாங்களே. இந்த உடம்பை கம்பேர் பண்ணும்போது வாரண மரலம் சூப்பராக இருந்துச்சுன்னு கேட்கவே மாட்டாங்க. வயசு இருக்குல்ல, நான் அப்போ பரவாயில்ல, நான் சூப்பராக நடிச்சிருந்தாரு. படம் பிளாட் சூப்பராக இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு, லைட்டிங் கேமரா எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. 3வது நாள் வந்திருக்கீங்க, விமர்சனம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது அவங்க எப்படியும் வந்து ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அசல் கோலா சொன்னது தான் கேடுது. இன்டர்நெட் இருந்தால் ஹேட்டர் பண்ண விபச்சாரம் பண்ணு. சூர்யா சார் ஒரு கம்பேக் மூவி சொல்லுங்க. ஐயோ செம்ம கம்பேக். நான் சரியான சூர்யா பயங்கர கேஸ்டர். அவர் கனிமா சாங் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக். அவர் வந்து கனிமா வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. தேட்டர்லேயும் நல்லா டான்ஸ் ஆடினாங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. வில்லன் கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். எல்லாம் கமர்ஷியல் மூவி பார்க்கலாம். ப்ரோ இந்த படத்தை ஏன் கேவலமாக இருக்குன்னு சொல்கிறானே புரியல ப்ரோ. ஒரு தடவை நேற்றுலாம் ரிவ்யூ பார்த்தேன் ப்ரோ, கேவலமாக இருக்குன்றானே. அப்போ அவ்வளோ கேவலமாலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ ஒரு தடவை தாராளமாக. ப்ரோ அவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க ப்ரோ. சும்மா எல்லாம் நேற்று ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்குறேன், எல்லாம் கேவலமாக இருக்குது, தூக்கம் வருது, அப்படிலாம் இல்லை. அவ்வளோ மோசம்லாம் கிடையாது ப்ரோ, தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. சும்மா சொல்கிறானுங்க. நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே மிக்ஸ் ஆனது பண்ணலாம், போயிட்டு நல்லா இருந்துச்சு. வைபும் பண்ணலாம் நல்லாவே. சூர்யாக்கு ஒரு கம்பேக் மூவி அது. கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாங்க. அவ்வளோ அழகா இருப்பாரு, நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, படம் வேற நெகட்டிவ். இப்ப பாசிட்டிவா சொல்றதை விட நெகட்டிவா தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காம எல்லாருக்கும் ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பைக்ல ஒரு சீன்ல சூப்பரா இருந்துச்சு. அதுல ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல நல்லா இருந்துச்சுல்ல, அழகா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாரையும் சிரிக்க வச்சாங்க, நாங்களும் சேர்த்து சிரிச்சோம். ஃபைட் சீன்லாம் எல்லாத்துலயும் ஃபைட்டாவே பார்ப்பாங்க. ஆமா, ஃபைட் சீன் தானேண்ணா. ஃபைட்டும் அது இருக்குது, லவ் இருக்கு, வயலும் இருக்கு, எல்லாமே தான் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ரொம்ப ரொமான்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. அதனால ஃபேமிலியா நல்லா ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும். நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு.
என்ன இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி இருந்ததா இல்லை யூஸ்வலாக இருக்கிற படம் தான். அவரோட எல்லா படமும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் அந்த மாதிரியும் செகண்ட் ஹாஃப்லாம் ஜிகர் தண்டா தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் போச்சு. ஓகே. சூர்யா கம்பேக் அவ்வளோதான். கங்குவாக்கு அடிச்சதுக்கு இது பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு படம். அவரோட கேரக்டர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களா இல்லை யூஸ்வலான ஒரு கேரக்டர்? யூஸ்வலான கேரக்டர் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, பாடியை மெயின்டைன் பண்ணுறாரு, நல்லா இருந்துச்சு படம். பூஜா அவங்களோட காம்பினேஷன் அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் நல்லா போச்சுண்ணா. நல்லா போச்சு. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா போச்சு. அது மாதிரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேஸ்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வில்லன் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. 40 மினிட்ஸ் இருக்கு படம். லேகாக இருக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 40 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே. நல்லா வாஸ்டாக போச்சு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணி. ஆக்ஷன் வந்து ரத்தம் தெறிக்க அடிக்கிறாங்க, அது யூஸ்வலாக இருக்கிறது தான். அதனால நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூர்யா ஃபேன்ஸ்க்கான படமா இல்லை ஆக்சுவலாக ரேண்டமாக எல்லாருமே பார்க்கலாம். நல்லா ஃபீல் குட் மூவி தான், நல்லா தான் எடுத்திருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி இருந்ததா இல்லை எப்படி? ஏன்னா அவரோட முந்தின படத்தோட இதெல்லாம் ஜிகர் தண்டா மாதிரி இருந்ததுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆக்சுவலாக மூவியே நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இப்படிலாம் இல்லை, ரிவ்யூலாம் நாங்களும் பார்த்தோன்னே இது ரிவ்யூ. ஆனால் அப்படிலாம் இல்லை, நல்ல மூவி பார்த்தா தெரியும், நல்லா தான் இருந்துச்சு. சூர்யா அவரோட கேரக்டர் எப்படி நல்லா மாஸாக கொடுத்துருக்காங்க? சூர்யா எப்போவுமே மாஸ் தான். இந்த படத்தில் இன்னும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸ்டோரி லைனும் நல்லா இருக்குது, மூவி நல்லா தான் இருக்குது. ஃபுல் மூவி போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா தான் இருக்குது. சூர்யாக்கு இது ஒரு கம்பேக் படமா இருக்குமா இல்லை கம்பேக் மூவி தான், நல்லா இருக்குது. ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபீல் குட் மூவி தான். ஓகே. படத்தில் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக வேண்டிய இடத்துல தான் ஃபைட்லாம் வச்சுருக்காங்க. சும்மா மூவி ஃபுல்லாக ஃபைட் அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. அதே படத்தில் வில்லன்லாம் அதை கெஸ் பண்ண முடியல யாரும். ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ட்விஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு.